வணக்கம் நண்பர்களே. இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான். நம்ம போன வீடியோல என்னென்ன வழியில தங்கம் வாங்கலான்றத பத்தி பார்த்தோம். அதுல வந்து நம்ம கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வரையும் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம மீதிய பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃப் டிஸ்க்ளைமர். நாங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போடப்பட்ட வீடியோ. நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா படிச்சுட்டோ, ரிசர்ச் பண்ணிட்டோ, இல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டோ நீங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ரீகேப். இப்போ தங்கத்துடைய ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதை நான் திரும்ப சொல்றேன். கடந்த 50 வருஷத்துல 10 கிராம் தங்கத்துடைய விலை $193 முதல் 10 வருஷத்துல 7 மடங்காகி, அடுத்த 20 வருஷத்துல 3.5 மடங்காகி, அதுக்கடுத்து 2010 $18,500 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல 4.25 மடங்கு வளர்ச்சியாகி 2012 உச்சம் தொட்டு 31,000 ஆகி திரும்ப குறைஞ்சு இப்போ $49,000 $50,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 13% ஆனுவல் ரிட்டர்ன், ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கு. இதுவே வந்து கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 11% இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேங்க் எஃப்டி ரேட்ஸோட ரொம்பவே அதிகம். அதனால தங்கத்துடைய மதிப்பு பேங்க் எஃப்டி ரேட்டோட அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த முதலீடு தான். போன வீடியோல நம்ம பிசிக்கல் கோல்டு பத்தியும், டிஜிட்டல் கோல்டு ETF பத்தியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சோவரின் கோல்டு பாண்ட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இப்போ சாவரின் கோல்டு பாண்டுன்றது வந்து இந்திய அரசாங்கம் RBI மூலியமா இஷ்யூ பண்ற ஒரு செக்யூரிட்டி. இதோடைய வேல்யூ வந்து 99.9% பியூர் கோல்டு ஓட பிக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்க 1 கிராம்ல இருந்து இதை வாங்கிக்கலாம். இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட்னு பாத்தீங்கன்னாக்கா 8 வருஷம். ஆனா இதை நீங்க 5 வருஷத்துலயே நீங்க ரீடீம் பண்ணிக்க முடியும். இதுல அடிஷ்னலா ஒரு பெனிஃபிட், மற்ற எந்த விதமான வழிமுறைகளையும் இல்லாத ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்க, இதுல வருஷத்துக்கு 2.5% நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அடுத்து இதை நீங்க எங்கெங்கெல்லாம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு நேஷனல் வைஸ் பேங்க்லயோ இல்ல பிரைவேட் பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன்ல வாங்கிக்கலாம். இல்லைனாக்கா நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர் மூலியமா எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்கிக்க முடியும். யூஸ்வலா வருஷத்துக்கு இதுல வந்து RBI 5 சீரீஸ் போடுவாங்க. RBI வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு எப்போ என்ன தேதியில வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்க RBI வெப்சைட்ல போய் பாருங்க. அடுத்து இதோடைய நன்மைகள் என்ன? இந்த தங்க ஜுவல்லரிலையும் காயின்ஸ்லயும் இருக்கிற மாதிரி இதுல எந்த விதமான மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜஸோ கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அப்புறமா இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டின்றதுனால இது ரொம்ப ரொம்ப சேஃப். இதை பத்தி நம்ம இப்போ நீங்க டிஜிட்டல் கோல்டுல வந்து ஒரு ரெகுலேட்டர் கிடையாது. ஆனா இது வந்து RBI பேக் பண்ணது, கவர்மெண்ட் பேக் பண்றதுனால இது வந்து ரொம்பவே சேஃப். அப்புறமா இதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா 1 கிராமுக்கு 50 ரூபாய், அதாவது இப்போதைய விலையில கிட்டத்தட்ட 1% வந்து உங்களுக்கு இதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 2.5% உங்களுக்கு அடிஷ்னலா இன்ட்ரெஸ்ட் வந்து அடிஷ்னல் ரிட்டர்ன். இதை வந்து ஈஸியா நீங்க வந்து பேங்க்ல இல்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் சேர்ந்து நீங்க வாங்கிக்க முடியும். முக்கியமா இந்த இதுல இன்னொன்னு என்னன்னாக்கா, டிஜிட்டல் கோல்ட்ல இருக்கிற மாதிரியோ இல்ல ஆபரண தங்கம் மாதிரியோ இதுல GST கிடையாது. இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அது இதெல்லாம் கிடையாது. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற காஸ்ட், அதாவது பேங்க் லாக்கர் சார்ஜஸோ இல்ல வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா திருடு போயிரும் அப்படின்ற ஒரு பயமோ இதுல கிடையவே கிடையாது. இன்னொன்னு முக்கியமா இதுல இன்கம் டேக்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரெண்டுமே கிடையாது. 5 வருஷம் கழிச்சு நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே அப்ளிகபிள் கிடையாது. ஆனா இதை நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் 5 வருஷம் முன்னாடியே ட்ரேட் பண்ணி வித்துட்டீங்கன்னாக்க இந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுல இந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. அதே சமயத்துல அந்த ஃபிளெக்சிபிலிட்டி யூஸ் பண்ணணும்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். ஆனா நீங்க 5 வருஷம் கழிச்சு தான் தேவை அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டாக்ஸ் ஒரு நல்ல பெனிஃபிட் தான், டாக்ஸ் பெனிஃபிட். அப்புறமா இது நிறைய பேருக்கு தெரியாது. இதையும் வந்து பேங்க்ல நீங்க அடகு வச்சு கடன் வாங்க முடியும். இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? ஒண்ணு, இதை வந்து ஆக்சுவல் கோல்டை வந்து நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் பேக் செக்யூரிட்டி. நீங்க விற்கும் போது அதுக்கேற்ற பணம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஹைலி லிக்விட் இல்லை. அதாவது எப்படின்னாக்க இதை ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. இதோட வால்யூம், ட்ரேட் ஆகிற வால்யூம் வந்து ரொம்பவே கம்மி. அதனால இது நீங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு. அதுக்கு முன்னாடி வித்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் உண்டு. நீங்க இதுல தீமைகள்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்ப அடுத்து நம்ம இந்த 6 முறைகள்லையுமே நம்ம என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குன்றத ஒரு
கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க சுலபமா புரியும். சொல்றேன் பாருங்களேன். முதல்ல பியூரிட்டின்னு எடுத்தீங்கன்னாக்க, இந்த ஆபரண தங்கத்துல மட்டும் உங்களால 24 கேரட் கோல்டு வந்து வாங்கவே முடியாது. அதுல வந்து 22 கேரட் கோல்டு இல்லைனாக்கா 91.6% 916 கேடிஎம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மேக்ஸிமம் பியூரிட்டி. இல்லைன்னா அது கம்மியா தான் நீங்க வாங்க வேண்டி வரும். ஒரு சில முறைகள்ல 99.9%ம் நீங்க கோல்டும் நீங்க வாங்கிக்க முடியும். அடுத்து மேக்கிங் சார்ஜ், செய்கூலி சேதாரம்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆபரண தங்கத்திலேயே ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த கோல்டு காயின்ஸ் புல்லியன்ஸ்ல கிட்டத்தட்ட 10% வரையும் இருக்கும். இதோட கம்மினாலும் இதுவும் ஜாஸ்தி தான். டிஜிட்டல் கோல்டை வந்து நீங்க டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கு செய்கூலி சேதாரம் உண்டு. ஆனா இந்த ETF, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பாண்ட் இது எதுலையுமே உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. ஜிஎஸ்டின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டிஜிட்டல் கோல்ட்லையும் ஆபரண தங்கம் காயின்ஸ்லையும் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இந்த 3 முறைகள்லையுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ETF-லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இதை மேனேஜ் பண்ற அந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து கமிஷன் எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய் போட்டீங்க அப்படின்னாக்க இந்த கோல்டு ETF மேனேஜ் பண்ற அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு 0.3லேருந்து ஒரு 1% வந்து அவங்க எடுப்பாங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னாக்க இந்த 0.3 0.5%ஓட சேர்த்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு கமிஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க இதுல 98 ரூபாயிலேருந்து 99 ரூபா வரையும் இதுல இன்வெஸ்ட் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கமிஷன்றது மற்ற முறைகள்ல கிடையாது. அடுத்தது எக்ஸிட் லோட். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் உண்டு. இது வந்து இந்த லாக்இன் பீரியட் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்க அதை விற்கணும் அப்படின்னாக்க இதுல உங்களுக்கு இந்த லாக்இன் பீரியட் அந்த எக்ஸிட் லோட் பெனல்ட்டின்னு ஒரு 2% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் போடுவாங்க. இது மற்ற முறைகள்ல கிடையாது. அடுத்து இந்த புரோக்கரேஜ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. இப்போ அதுவும் இப்போ உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், இந்த அப்ஸ்டாக், ஜெரோதா மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அடுத்து ஸ்ப்ரெட் காஸ்ட். இது வந்து டிஜிட்டல் கோல்டு மட்டும்தான் உண்டு. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா வால்ட்டில், அப்போ அதுக்கு இன்ஷூர் பண்றாங்க இல்லையா, அந்த காசெல்லாம் நீங்க ரெடீம் பண்ணும்போது ஒரு 3% வந்து உங்களுக்கு இதுல சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்டு நல்லதா உங்களுக்கு இதுல தெரியும். அடுத்த செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். அடுத்து இந்த திருட்டு பயம், இந்த ரிஸ்க், அப்புறம் வந்து பேங்க் லாக்கர் சார்ஜஸ், இதெல்லாம் இந்த ஆபரண தங்கத்திலையும் இந்த கோல்டு காயின்லையும் உங்களுக்கு உண்டு. இது எதையுமே நம்ம கையில வச்சிருக்காததுனால இது எதுவுமே கிடையாது. இது வந்து ஒருத்தர் வால்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி வந்து ஆக்சுவல் தங்கம் கிடையாது. இது கவர்மெண்ட் பேக் செக்யூரிட்டி. அதனால இது ரொம்பவே சேஃப் தான். இந்த எந்த முறைகள்ல ஆக்சுவலா தங்கம் இதுல கிடைக்குதுனாக்க இது ரெண்டையுமே நீங்களே தங்கம் உலோகமா நீங்க வாங்கி வச்சிருவீங்க. இந்த ரெண்டு மெத்தட்லயுமே உங்களுக்கு வந்து தங்கம் வந்து நீங்க வாங்குற வேல்யூக்கு ஏத்த மாதிரி அது உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு வாங்கி வச்சிருவாங்க. ஆனா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் சாவரின் கோல்டு பாண்டையும் நீங்க உலோகமா கன்வெர்ட் பண்ண முடியாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டிஜிட்டல் கோல்டு தான் ரொம்ப சுலபம். 1 ரூபாயிலேருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இதை நீங்க தங்க உலோகமா மாத்தணும்னா அதுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி இருக்கு. அந்த அளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தீங்கன்னாக்க 1000 ரூபாயிலேருந்து நீங்க எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்ண முடியும். மற்ற எல்லா முறைகள்ல இருந்துமே நீங்க 1 கிராம்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து லாக்இன் பீரியட். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ லாக்இன் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க பணத்தை வெளில எடுத்தீங்கன்னாக்க அந்த பெனால்ட்டி போட்டுருவாங்க. தான் எக்ஸிட் லோடு. சாவரின் கோல்டு பாண்டுக்கு 8 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்போ வேணா RBIல ரீடீம் பண்ணிக்கலாம். ஆனா இதுவும் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதையும் நம்ம ட்ரேட் பண்ணிட முடியும். இப்போ நீங்க டிஜிட்டல் கோல்டு எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த லாக்இன் பீரியட் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேல உங்களால இத வச்சிருக்க முடியாது. அதுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உதாரணத்துக்கு 5 வருஷம் அப்படின்னு ஒரு சிலர் போடுவாங்க. இந்த 5 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தீங்கன்னாக்க அதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். அடிஷனல் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த 2.5% வட்டி இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த முறையிலையுமே கிடைக்காது. அடுத்த செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல சுத்தமா அப்ளிகபிள் கிடையாது. இந்த மற்ற எல்லா வகையிலையுமே அப்ளிகபிள் ஆகும். ஆபரண தங்கத்திலையும் கோல்டு காயின்லையும் நீங்க ஜென்ரலா அதை நீங்க நகையா கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுனால அதுல வந்து உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோல்டு புல்லியன் நீங்க ஒரு வேலை ரேரா வித்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் உண்டு. ஆனா அதோட லீகாலிட்டி உங்களால விற்க முடியுமா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். அடுத்து சேஃப்டி.
இந்த சாவரின் கோல்ட் பாண்டுன்றது பின்னாடி ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே போல் இந்த இடிஎஃப்பும் மியூச்சுவல் ஃபண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு செபி வந்து ரெகுலேட்டராக இருக்காங்கனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 3 முறைகள்லையுமே உங்களுக்கு ரெகுலேட்டர் கிடையாது. அதனால நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு தான் நீங்கள் வாங்கணும். லிக்விடிட்டினாக்கா இதை எவ்வளோ சுலபமாக ஒரு காசாக எவ்வளோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது. இப்போ நீங்கள் இந்த ஆபரண தங்கத்தையோ இல்லை காயினையோ நீங்கள் ஈஸியாக அடகு வச்சிடலாம். ஆனால் புல்லியனை வந்து நீங்கள் அடகு வச்சு காசாக ஆக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த டிஜிட்டல் கோல்டு, இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் விற்று காசு ஆக்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த கோல்டு இடிஎஃப் விட ரொம்ப லிக்விட், ஏன்னா இதோட வால்யூம் ட்ரேடர் ரொம்ப அதிகம். கோல்டு பாண்டையும் நீங்கள் விற்க முடியும், ஆனால் இதோட வால்யூம் ட்ரேடட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுதான் லீஸ்ட் லிக்விட் அசெட். கடைசியாக எதெல்லாம் வந்து நம்ம பேங்க்ல அடகு வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னாக்க இந்த தங்க நகை கண்டிப்பாக விற்கலாம். கோல்டு காயின்ஸ் விற்க முடியும், புல்லியன்ஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி கோல்டு காயின் 50 கிராமுக்கு கம்மியாக இருந்தால் தான் உங்களால் விற்க முடியும். கோல்டு இடிஎஃப் வைக்க முடியும். சாவரின் கோல்டு பாண்ட் வந்து அடகு வச்சு கடன் வாங்க முடியும். இந்த 2 முறைகள் பற்றியும் என்னால் சரியாக ரிசர்ச் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். சரி, இப்போ நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. சரி, இவ்வளோதான் கம்பேர் பண்ணாலும் ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றதை வந்து தெரியலையே. இப்போது ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்துலேயுமே நம்ம 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, 5 வருஷம் கழிச்சு நமக்கு லாபம் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது 2021 ஜனவரி 1 வந்து நான் 1 லட்ச ரூபாய் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறேன். மொத்தம் 5 லட்ச ரூபாய் எடுத்து 1 லட்ச ரூபா ஒன்லையும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்ல ஆக்சுவலாக அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் ஆகும்னு பாருங்கள். இந்த ஆபரண தங்கத்துலையும் கோல்டு காயின்ஸ் புல்லியன்லையும் முதல்ல ஜிஎஸ்டி உண்டு, அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜுன்னு உண்டு. சரிங்களா? இப்போ இதில் வந்து இது 25% வரையும் கூட போகும், சமயத்தில் வந்து 15% அப்படின்னு கூட போகும். இந்த கோல்டு காயின்ஸ்லையும் புல்லியன்ஸ்லையும் 5%, 4%, சமயத்தில் 10% வரையும் போகும். டிஜிட்டல் கோல்டில் ஜிஎஸ்டின்னு ஒரு 3% உண்டு. இது எதுவுமே இந்த இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்டு, பாண்டில் கிடையாது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது வந்து உங்களுக்கு இந்த இடிஎஃப்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் உண்டு. அதனால இந்த அமௌண்ட் வந்து இதுலேருந்து கழிக்கப்பட்டு உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 1 லட்ச ரூபா நான் போட்டேன்னா இதுலேருந்து ஒரு 3% ஜிஎஸ்டி போய் 15% எடுத்திருக்கேன், போய் கிட்டத்தட்ட 82,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. இதுவே நீங்கள் கோல்டு காயினில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் 5% எடுத்திருக்கேன், அதனால 92,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. டிஜிட்டல் கோல்டில் ஜிஎஸ்டி மட்டும் போயிட்டு 97,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. இடிஎஃப்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் 0.5% எடுத்திருக்கேன், இதில் 1.5% எடுத்திருக்கேன், ஏன்னா அது ஜென்ரலாக அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால. அதனால உங்களுக்கு வந்து இதில் 99,500 ரூபாய், இதில் 98,500 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. ஆனால் கோல்டு பாண்ட் பாருங்களேன், அப்படியே 1 லட்ச ரூபா அப்படியே இன்வெஸ்ட் ஆகும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% ஆவரேஜாக தங்கத்தோட விலை அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 வருஷத்துல எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னாக்க, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதில் ஒவ்வொரு வருஷமும் 10% நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா இதில் 82,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம், 1,32,000 ரூபா வந்து இதில் இதோடைய மதிப்பு 10% வருஷம் இன்க்ரீஸ் ஆனால் ஆகும். இதில் 1,48,000 ரூபாயும், டிஜிட்டல் கோல்டில் 1,86,000 ரூபாயும் இருக்கும். கோல்டு இடிஎஃப்லையும் கிட்டத்தட்ட 1,86,000 ரூபாய் வரும். ஆனால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இது வந்து உங்களுக்கு இன்னமும் குறைஞ்சிருது. இப்போ நீங்க யோசிக்கலாம், இதுல ஜிஎஸ்டி இருந்தது, இதுல ஜிஎஸ்டியே இல்லையே, அப்புறம் எப்படி இது வந்து இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போதான் நீங்க யோசிக்கணும், இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒவ்வொரு வருஷமும் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிடக்ட் பண்ண உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால இதுல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு டிஜிட்டல் கோல்டோட. ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட்ல அந்த எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாதனால கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் வந்து இதோடைய மதிப்பா இருக்கு. ஆனா இதை நீங்க ரெடீம் பண்ணும்போது எப்படி நீங்க கையில கிடைக்கும்னு பாருங்களேன். நீங்க ஆபரண தங்கத்தை நீங்க வந்து ரெடீம் பண்றது எப்படி ரெடீம் பண்ணுவீங்கன்னாக்க, வேற ஒரு நகையா தான் போட்டு வாங்குவீங்க. அப்படி போடும்போது ஒரு சில ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அதுல இருந்து ஒரு சில லாஸ் பர்சன்டேஜ் கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும். முன்ன சொன்ன மாதிரியே டிஜிட்டல் கோல்டு விற்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு 3% ஸ்ப்ரெட் காஸ்ட், அதாவது இந்த இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ், டிரான்சாக்ஷன் அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறமா உங்களுக்கு கோல்டு பாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2.5%, அதாவது 5 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 12,500 ரூபாய் வந்து உங்களுக்கு அடிஷ்னலா இதுல கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ் ரிட்டர்ன் பாருங்களேன், இதுல 1,30,000 ரூபாய், இதுல 1,48,000 ரூபாய், இதுல 1,51,000 ரூபாய், இதுல 1,56,000 ரூபாய்,
1,47,000, 1,73,000. எஃபெக்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க 74% இருக்கிறதுலே தங்கம் தான். இந்த கோல்டு தான் உங்களுக்கு வந்து நகை தான் ரொம்ப கம்மி. இதுவே நான் ஆனுவலாக எவ்வளோ ரிட்டர்ன், ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு 11.7%. தங்கத்தோடைய மதிப்பு 10% கூடினாலும் இந்த அடிஷ்னல் வட்டினால உங்களுக்கு கிட்டத்தட்ட 11.7% கிடைச்சிருக்கு. நகையில ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு. இந்த 4 முறையுமே கிட்டத்தட்ட 8-9% உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரி, இதனால கன்க்ளூஷன் என்ன? எந்த முறை ரொம்ப சிறந்த முறை? இது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக கோல்டு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். 1, இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னாக்க தங்க நகை பக்கம் போகாதீங்க. முக்கியமாக கல் வச்ச நகை பக்கம் போகவே போகாதீங்க. லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து அவசர காசு தேவையில்லை, நீங்கள் பொறுமையாக ரிடீம் பண்ணிக்கலாம்னாக்கா சோவரின் கோல்டு பாண்டுன்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ரொம்ப கம்மியாக சேவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஜிட்டல் கோல்டு வந்து ஒரு சிறந்த முறை. ஏன்னா அதில் ₹1, ₹2 இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஈஸியாகவும் வாங்க முடியும். கோல்டு ETF வந்து ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சீப்பர். ஸோ நீங்கள் ETF பக்கம் போகிறது நல்லது. ஒருவேளை உங்களால் வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, எஸ்ஐபியில் தான் பண்ணணும்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். சரி, இப்போ நம்ம எல்லா முறைகளையும் பார்த்தாச்சு, கம்பேர் பண்ணியும் பார்த்தாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.